Praise the Lord GCC. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் நலமுடன் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் அனைவரையும் தொடுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அவரை நம்ம துதித்து பாடப் போகிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் எங்களோடு இணைந்து அவரை துதிங்க. ஹல்லேலூயா. லெட்ஸ் வொர்ஷிப் ஹிம். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஜபத்தை நம்ம ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அந்த வேலையில் ஆண்டவரே எங்கள் யாவரையும் ஆண்டவரே ஒரு குடும்பமாய் சேர்த்த கிருபைக்காய் நன்றி ராஜா. அப்பா இந்நாளில் நடக்கிற ஆராதனை ஆண்டவரை முழுமையாக தேவன் தாமே வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா நாள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. லெட்ஸ் வொர்ஷிப் ஹிம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மகிழை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மகிழை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம்.
உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, அப்படியாப்பட்ட நல்ல தேவன் எங்கள் வாழ்க்கையில் உண்டு. ஹல்லேலூயா. உம்மை மட்டுமே ராஜா நாங்கள் போற்றுகிறோம் கர்த்தாவே. இந்த காலைகளில் உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இதுவரையிலும் நடத்தின தேவன் அப்பா, இனியும் எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை நீ போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை நீ போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆகினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, குறையெல்லாம் அப்பா நீங்கள் இதுவரையிலும் எங்களை வழிநடத்தினீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. அப்பா, நீர் ராஜா எங்கள் வாழ்க்கை ராஜா அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறப்பா, இன்னும் நீ செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள்,
சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எலுய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எலுய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எச்சடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எச்சடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. உதவி செய்யும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக என்ன நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக என்ன நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவருக்கே துதிகான மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அப்பாவே நம்ம உயர்த்தி பார்ப்போம். ஹல்லேலூயா.
நல்ல தகப்பன் நீர் ராஜா. ஹல்லேலூயா. அம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி பிதாவே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். குயவரே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். குயவரே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன். வணங்கிடும் உம் சித்தம் போல். உம் சேவைக்காய் என்னை தருகிறேன். வணங்கிடும் உம் சித்தம் போல். உம் சேவைக்காய் என்னை தருகிறேன். வணங்கிடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உண்மைக்கு ராஜா துதிகன மகிமை அனைத்தும் செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உண்மை உயர்த்துகிறோம் அப்பா. நாளிலும் கூட அப்பா அப்பா எங்களுக்கு ராஜா ஏற்பட்ட தருணத்தை நீர் அப்பா கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் கூட ராஜா எங்களுக்கு பலனை தந்து ராஜா அந்த வாழ்க்கையை ஓடுவதற்கு அப்பா நீர் அப்பா தந்த பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ராஜா அனைத்து முற்றிலும் கரத்தில் வைக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாம் இயேசுவின் மாறாத நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகவல். Hi GCC, good morning. Blessed Sunday. உங்கள் யாவருக்கும் அன்றாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் இந்த ஹோம் சர்ச், க்ளோரி சிட்டி சர்ச் ஹோம் சர்ச்சுக்கு நான் வரவேற்கிறேன். ஓகே, எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த கால வேளையில்? ஒன்றும் ஒரு வாரமாக நம்ம பார்க்கல. ஸோ இந்த ஒரு வாரமாக கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களைய அற்புதமாக நடத்தியிருப்பார், தேவன் உங்களை பாதுகாத்திருப்பார். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை போஷித்து உங்களைய அவர் நடத்தி கொண்டு வர அவரோட கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்க்குறதுல மிகுந்த எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்கள் இல்லத்தில் நான் இப்போ பேசிக்கொண்டு இருக்குது. ஓகே, முதலாவது நம்மளை நல்ல ஆராதனையில் நடத்தின பிரதர் சுகுவோட ஃபேமிலிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கண்டிப்பாக தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் வழி நடத்துவாராக. ஆமீன். உண்மையாலே தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. GCC ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கண்மணி போல நம்மளை நடத்திட்டு வந்து கொண்டு இருக்கிறார். அதுக்கே தேவனுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். இவனோ லாக்டவுனாக இருந்தாலும் சரி, தேவன் ஒருபோது நம்மளை மறவாமல் அவரோட சிறகுக்குள்ளாக நம்மளை வைத்து கொண்டு இவ்வளோ நாள் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்து நம்மளுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து வந்த அவரோட சுத்த கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. கண்டிப்பாக கூடிய விரைவில் நம்ம எல்லாருமே சபையில் கூடுறதுக்கு எல்லா காரியங்களும் ஒழுங்கு பண்ணி கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் ஜெபத்திலையும் நீங்கள் தாங்க முடியாத நான் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பி நம்ம சபையை கூடிய சீக்கிரத்தில் நம்ம திறந்து நம்ம தேவனை ஒரு குடும்பமாக நம்ம சபையில் ஆராதனை நம்ம நடத்துறதுக்கு தேவன் நம்மளுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா. எப்போதுமே GCC நம்மளோட கோட்டை நம்ம மறந்துடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி. ப்ளீஸ் சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். தொட்டுலாம் சொல்லாதீங்க. ஓகே, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லி உங்கள் வார்த்தை மூலியமாக சொல்ல முடியாத நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாருமே GCCயில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் டு அஸ். ஓகே, நம்மளுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்களோட போர்ட்டலுக்கு வந்திருக்கீங்க. எங்களோட FB பேஜில் நீங்கள் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, எங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் யாவரையும் விசிட்டராக இருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் க்ளோரி சிட்டி சர்ச்சுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் ஃபார் அஸ். நீங்கள் உண்மையால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஜனமாக இருக்கீங்க. எங்களுக்கு எங்களோட போர்ட்டலுக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த நாளில் கூட தேவன் உங்கள் கூட இடைப்படுவாராக. உங்கள் மத்தியில் தேவன் பெரிய காரியம் செய்வாராக. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராக. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற எல்லா காரியமும் தேவன் உங்களுக்கு அற்புதமாக செய்வாராக. ஹல்லேலூயா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எங்களோட போர்ட்டலுக்கு நீங்கள் வந்ததுக்கு. கண்டிப்பாக தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, GCC எப்போதும் நான் எப்போதும் ஒரு காரியம் சொல்லுவேன். தேவன் நம்மளை என்றுமே மறவாமல் எப்பவுமே எந்த சூழ்நிலை ஆனாலும் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா எப்போதுமே நான் சொல்கிறது இந்த மாதத்தோட வாக்குத்தத்த வார்த்தை என்னன்னா எக்ஸோடஸ் 14:14 கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் செய்வார். ஓகே, நம்ம அமைந்திருந்து அவர் கொடுக்குற அந்த ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமாக. இந்நாள் வரைக்கும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் அவர் உங்களுக்கு யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறார். யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு வெற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம we going to move forward. ஓகே, நம்ம முன்னோக்கி செல்கிற ஜனமாக இருக்கிறோம். நம்ம கடந்து செல்கிற ஜனமாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையானாலும் சரி, நம்ம முன்னோக்கி போக போக கண்டிப்பாக நம்ம அந்த சூழ்நிலையை கடந்து செல்கிற ஜனமாக தேவன் நம்மளை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட we have a very special speaker with us. நம்மளோட ரொம்ப மிகவும் ஸ்பெஷலான ஒரு ஸ்பீக்கர் இருக்காரு. Okay, he's a man of God from Dubai. துபாயிலிருந்து ரெவரண்ட் ரிச்சர்ட் மார்டின்
நம்மளோட இன்னும் ஒரு சில நிமிடத்தில் இணைய போகிறாரு. ஓகே, கண்டிப்பாக தேவன் இந்த நாளில் பாஸ்டர் ரிச்சர்டை கொண்டு தேவன் நம்மளுக்கு வார்த்தையை கொடுப்பாராக. பாஸ்டர் ரிச்சர்ட்டை பாஸ்டர் ஜோவலுக்கும் எனக்கும் 2017 அவர் எங்களுக்கு அறிமுகமானார். அவர் மட்டுமில்லை, அவரோடு சேர்ந்து அவரோட துணைவியார் பாஸ்டர் ஜெஸ்ஸி அண்ட் ஆல்சோ அவரோட மகன் ஓகே பாஸ்டர் மெல்வின் ஜோனத்தன். ஓகே, இவர்கள் 3 பேரும் 2017 பாஸ்டர் ஜோவலுக்கும் எனக்கும் அதிகமாக நெருக்கமாக மாறினாங்க. எங்களுக்கு தெரிய வந்தது, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டாக மாறினாங்க. உண்மையாலே நான் பாஸ்டர் ரிச்சர்ட்க்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் அவர் தெய்வ செய்தியை நம்ம மத்தியில் கொண்டு வரதுக்கு. பாஸ்டர் ரிச்சர்ட் சீனியர் பாஸ்டர் ஆஃப் யுனைடெட் இன்டர்நேஷ்னல் வர்ஷிப் சென்டர் சர்ச் துபாயில் அவர் இப்படியாக தேவனை ஆராதித்து கொண்டு அந்த சபையிலோட தலைமை போதகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவங்க மனைவியும் ஒரு போதகராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மகன், அவர் தான் ஜோனத்தன். ஓகே, மெல்வின் ஜோனத்தன். அவரும் இன்னொரு சபைக்கு ஒரு தலைமை போதகராக இருக்கிறாரு. இப்படியாக குடும்பமாக இவர்கள் 3 பேரும் தேவனோட ஊழியத்தை இந்த காலகட்டத்தில் செய்துட்டு வந்த தேவனோட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மையாலே இந்த நாளிலும் கூட தேவன் நம்ம மத்தியில் இடைப்படுவாராக. ஓகே, ஸ்டில் நம்ம மூவிங் ஃபார்வர்ட் கிராஸ் ஓவர் அந்த டீமில் தான் இருக்கோம். தேவன் இன்றைக்கு கூட இந்த மூவிங் ஃபார்வர்ட் கிராஸ் ஓவரை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம மத்தியில் இடைப்படுவாராக. ஸோ ஒரு மனமாக சேர்ந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கைகளை தட்டி நம்ம பாஸ்டர் ரிச்சர்ட் மார்ட்டினை நம்ம வரவேற்போம். கண்டிப்பாக தேவன் இன்று நம்ம மத்தியில் இடைப்படுவாராக. இன்னொரு வாட்டி, இஃப் யூ ஆர் மை கெஸ்ட், நீங்கள் எங்களோட க்ளோரி சிட்டி ஏஜி திருசபையில் கெஸ்டாக இருந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்களோட போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் திருப்பி உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். தேவன் இன்று உங்களோட பேசுவாராக. எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து போனாலும் சரி, நீங்கள் முன்னோக்கி போகிற ஜனமாக தேவன் உங்களை மாற்றுவாராக. தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. தேவன் உங்களோடு இருக்கிறார். ஓகே, அதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ ஆல் த விசிட்டர்ஸ், once again I would like to welcome you in the name of Jesus, the Glory City Church. Okay, நம்ம நேரத்தை கடக்காதபடிக்கு let's welcome Pastor Richard Martin to give a word of God today. Okay, நம்ம கைகளை தட்டி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கைகளை தட்டி பாஸ்டர் ரிச்சர்டை நம்ம வெல்கம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. Have a blessed Sunday. Don't forget to stand tuned with Glory City Church. ஓகே, Glory City Churchோட இணைந்திருங்க. கர்த்தர் தாமே உங்களை எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. God bless you. Have a wonderful day. சேனைக்குள் பாய்ந்திடுவே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவே, பலத்தால் இடை கட்டினீ, மான் கால்கள் போல் ஆக்கினீ, என்னை பலத்தால் இடை கட்டினீ, மான் கால்கள் போல் ஆக்கினீ, கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர், உம்மை
குணமாக்கினீ. உந்தன் தயவால் மலை போல் நிற்க செய்தி, உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். உந்தன் தயவால் மலை போல் நிற்க செய்தி, உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீ. என் சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீ. கர்த்தாவே, உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே. உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். Praise the Lord. I thank God for this beautiful time. இந்த நல்ல நேரத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank you, dear Pastor Lavanya, for allowing me to speak to you all even today. I thank God for your dear Pastor Joel Guna, a wonderful man of God who I really love and cherish. Praise God for this beautiful church. இந்த தேவ ஆலயத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக தெய்வ செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள தந்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I believe every one of you are safe and sound. I believe that God has protected all of us in this beautiful time of virus and all other things. தேவன் நம்மளை பாதுகாத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Moving forward in order to cross over. Moving forward in order to cross over. இதான் டாபிக் நான் இந்த காலை வேளையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த தெய்வ செய்தி பலர் உங்களோடு பகிர்ந்திருக்கலாம். Many would have spoken to you about this. Many would have even expressed their concern, expressed the way that you need to do it. எப்படி நீங்கள் செய்ய வேண்டும், எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் என்று பலர் போதகர்கள் உங்களோடு பேசியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது. பாஸ்டர், நான் இந்த போதனை எல்லாம் நான் கேட்டேன், இருந்தாலும் முன்னேறி செல்வதற்கு ஒரு தடை இருக்கிறது. அந்த தடையை நான் எப்படி நீக்க முடியும்? அவர்கள் போதித்த எல்லா காரியத்தையும் என் வாழ்க்கையில் நான் செய்தேன், அப்பொழுதும் நான் இன்னும் முன்னேறி செல்ல என்னால் முடியவில்லை. இந்த நேரத்தில் அது குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 35 வருடமாக நான் தெய்வ ஊழியத்தை செய்து வருகிறேன். பலரையும் என்கரேஜ் பண்ணி பலரும் முன்னேறத்தக்கதாக அவளை வழிநடத்த தெய்வன் தந்த அந்த கிருபைக்கு நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். த பாசிட்டிவ் சைட், இப்போ எப்படி செய்தால் நீ முன்னேறலாம். இதே ப்ராப்ளம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும். இதே ப்ராப்ளம் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இருந்தது. நீங்கள் யாத்ராம புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து வந்தார்கள்.
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். மோசே அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் கோபமாய் அவளை தண்டிக்க ஆரம்பித்தார். அவர்கள் முன்னேறி செல்ல அவர்களுக்கு அது தடையாய் இருந்தது. 40 நாட்களில் போக வேண்டிய ஒரு இடத்திற்கு 40 வருடம் அவர்கள் போக வேண்டியதாயிற்று. அவர்கள் மோசேயை பார்த்து அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள், மோசே, தயவு செய்து எங்களுக்கு நீர் சொல்ல வேண்டும், இந்த தடையை நாங்கள் உடைக்க வேண்டும், நாங்கள் முன்னேறி செல்ல சீக்கிரமாய் இந்த இடத்திற்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நாங்கள் போக வேண்டும். ஆனால் தேவன் எங்களை தண்டிக்கிறார், தேவன் பல நிபந்தனைகளால் எங்களை தண்டிக்கிறாரே ஏன் என்று கேட்க ஆரம்பித்தார்கள். இந்த நாளிலும் இதே கேள்வியை நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொன்னார், மோசே, நீ சொன்ன காரியத்தை நாங்கள் செய்தோம், இயேசுவை நாங்கள் நம்பினோம், எங்கள் தேவனை நாங்கள் நாக்கினோம், எகோவாவை நாங்கள் நம்பினோம். ஆனாலும் தடைகள், முன்னேறுவதற்கு தடைகள் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலை வேளையிலும் மோசே அவளுக்கு சொன்ன பதிலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 5 காரியங்கள். அந்த தடைகளை நாம் உடைப்போமானால் நாம் முன்னேறுவதற்கு அது வசதியாயிருக்கும். நீங்கள் எப்படி முன்னேறுவதை நாங்கள் சொல்ல போவதில்லை. ஆனால் முன்னேறுவதற்கான தடைகளை நீங்கள் உடைத்தால் நீங்கள் முன்னேறுவதற்கு அது வசதியாக இருக்கும் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவது தடை, you need to have a desire to go forward. இருதயத்தில் ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் கண்டிப்பாக முன்னேறி செல்ல வேண்டும். அந்த வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமானால், if you have the desire inside you, நாம் முன்னேறி செல்ல அதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். Many of us, we don't have the desire. மற்றவர்கள் சொல்லுகிறார்களே, மற்றவர்கள் போகிறார்களே, அதனால் நானும் போக வேண்டும், மற்றவர்கள் முன்னேறிவிட்டார்கள் நானும் முன்னேற வேண்டும் என்று அந்த அதில் நம்ம போக வேண்டும் நாம் விரும்புகிறோம். ஆனால் உண்மையான வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானால், இஸ்ரவேல் புத்திரருக்கு உண்மையான வாஞ்சை, நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் போக வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த உண்மையான வாஞ்சை இருந்திருக்குமானால் அவர்கள் சீக்கிரமாய் அங்கே போய் சேர்ந்திருப்பார்கள். இந்த காலை வேளையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வளவாய் சொல்கிறது, and he sought to see Jesus who he was, and he could not press because he was little in stature. உங்களுக்கு தெரியும் நான் யாரை குறித்து நான் பேசுகிறேன். இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். யாரு? ஜக்கேயு. அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண கூடாமல் போயிற்று. அந்த வாஞ்சை, இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே இருந்தது. அவர் எப்படிப்பட்டவர், அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் ஒரு முறையாவது நான் அவரை பார்க்க வேண்டும். அது தடை என்ன? அவன் குள்ளனாயிருந்தான். He was a little stature. ஆனால் அந்த வாஞ்சை அவனுக்கு இருந்ததினால் அந்த தடைகளை அவன் உடைக்கத்தக்கதாக அவன் தன் ஞானத்தை உபயோகப்படுத்தி அவன் முன்னேறி சென்றான். மரத்தின் மேல் ஏறினான், இயேசுவை கண்டான், இயேசு அவனை பார்த்தார். ஒரு அற்புதமான ரிலேஷன்ஷிப் அங்கு வந்தது. இயேசுவான சொன்னார், today salvation has come into this home. So I believe that நீ உண்மையான வாஞ்சையோடு நீ தேவனை நீ பார்ப்பாயானால் தேவன் அற்புதத்தை உன் வாழ்க்கையில் அவர் செய்வார். நீ எப்படி முன்னேற வேண்டும் என்று தேவன் உனக்கு ஞானத்தை தருவார், உனக்கு கற்றுத் தருவார். அப்பொழுது நீ வாஞ்சையோடு உண்மையோடு நீ முன்னேற அது உனக்கு ஈஸியாக இருக்கும். நீங்க பார்க்கிறோம்,
இயேசுவானவர் பேசும் பொழுது 12 வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு மகளை நம்ம பார்க்கிறோம். அந்த மகள் தன் இருதயத்தில் அவள் சொல்லிக் கொண்டாள், வேதாம் அப்படிதான் சொல்லுது, அவள் தன் இருதயத்தில் அவள் சொல்லிக் கொண்டாள், நான் எப்படியாவது நான் இயேசுவானவரே வஸ்திரத்தை நான் தொடுவேமானால், if I only can touch, நான் சரியாயிடுவேன். அந்த வாஞ்சை, எப்படியாவது சுகம் பெற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, அந்த வாஞ்சை அவளை இயேசுவானிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. இந்த காலவேளையிலும் நீ வாஞ்சையோடு நீ தேவனை நோக்கி பார்ப்பாயானால் தேவன் அற்புதமான காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமம் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே நாமம் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இரண்டாவது, you wait for your season. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அது எக்லியாசிஸ் 3:1 இப்படி சொல்லுது, to everything there is a season and a time for every purpose under heaven. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. நீ முன்னேறி செல்ல வேண்டாமா, அந்த காலத்திற்காக நீ வெயிட் பண்ண. யாரையும் தள்ளிட்டு நீ ஓடாத. இந்த ஓட்டம் உன்னுடையது, இந்த வாழ்க்கை உன்னுடையது, இந்த முன்னேற்றம் உன்னுடையது. ஆனால் அந்த காலத்திற்கு ஏற்றமாய் நீ செல்ல நீ கற்றுக்கொள். தேவன் ஒரு 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 ப்ராசஸை வைத்திருக்கிறார். அந்த ப்ராசஸை நீ கடைப்பிடிக்கணும். அந்த காலத்து சரியான தருணத்தில் சரியான சமயத்தில் தேவன் உன்னை உயர்த்துவார். தேவன் கொண்டு போக வேண்டிய இடத்தில் உன்னை கொண்டு போவார். அதற்கு வேண்டிய உதவியும் ஒத்தாசையும் தேவன் உனக்கு தருவார். அதற்கு வேண்டிய மக்களை உனக்காக அனுப்புவார். எல்லாவற்றையும் உனக்காக அவர் செய்வார். அப்பேற்பட்ட தேவன் நம் தேவன். சங்கீதம் 1:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, and he shall be a tree planted by the rivers of water that bring forth his fruit in his season. His leaf shall not be withered away, and whatever he does, he will prosper. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் அவன் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் காலம் உனக்கு வருகிறது.
அந்த காலத்திற்காக நீ காத்திரு. தேவன் அற்புதமான காரியத்தை உன் வாழ்க்கையில் அவர் செய்வார். மூன்றாவது, மிகவும் முக்கியமான ஒரு காரியம். பவுல் அப்போஸ்தலன் தன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்துக்கு வரும் பொழுது ஜெயிலில் உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி எழுதுறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் இவ்வளவுமா சொல்கிறார், Brethren, I count not myself to be apprehended, but one thing I do, forgetting those which are behind and reaching out or reaching forward to those which are before me. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்பதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் எனக்கு அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட வேண்டும். நீ முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் சில பின்னான காரியங்களை நீ விட்டுவிட வேண்டும். You need to let go certain things. அது நண்பர்களாக இருக்கலாம், பழக்க வழக்கமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உன் வேலைத்துறையில் சில காரியங்களாக இருக்கலாம், ஊழியத்துறையில் சில காரியங்களாக இருக்கலாம். சில காரியங்களை you need to leave. நிறைய பேர் நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் நம்மளை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. நீ முன்னேற வேண்டுமானால் you need to forget that hold you back. மறந்துடணும், விட்டு விடணும், அந்த ஹர்ட்டை விட்டுடணும். உனக்கு மைண்டை டிஸ்டர்ப் ஆகிற எல்லா காரியத்தையும் விட்டு விட வேண்டும். அப்பொழுதுதான் நீ முன்னேற போக முடியும். நீ மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டு நான் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் போது முன்னேற முடியாதம்மா, ஐயா, முன்னேற முடியாது. அது உன்னை பின்னால் தள்ளும். எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ முன்னேற நீ கற்றுக்கொள். உன்னை பற்றி பல பேர் பல விதமாக பேசி இருக்கலாம். உன் பழைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கலாம், நல்லதாக இல்லாமல் இருந்திருக்கலாம். So what? இப்பொழுது நீ கிறிஸ்துவுக்குள் வந்தாய். கிறிஸ்துக்குள் வந்த உடனே நீ ஒரு புதிய சிருஷ்டியாக நீ மாறிவிட்டாய். மற்றவர்கள் அது ஒற்றுக்கொள்ளாமல் போகலாம், அதை பற்றி நீ கவலைப்படாத. நீ முன்னேற வேண்டுமானால் எல்லாவற்றையும் விட வேண்டும். மற்றவர்கள் பேசின பேச்சு, உன் ஹர்ட், உன் ஃபீலிங்ஸ் எல்லாவற்றையும், உன் பழைய நண்பர்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் நீ விட்டுவிட வேண்டும். எல்லாவற்றையும் நீ விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் நீ முன்னேற முடியும். அப்பொழுதுதான் தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை அவர் செய்ய முடியும். மற்றவர்களை பிடித்துக் கொள்ளலாம், மற்றவர்களை இழிவாய் பேசியிருக்கலாம், கவலைப்படாத. தேவன் என்ன சொல்கிறார் அதுதான் லாஸ்ட். whatever he says, that is the end. அதை பிடித்துக்கொண்டு நீ ஓட நீ கற்றுக்கொள். அப்படிதான் சொல்கிறார். Apostle Paul tells that so beautifully. I forget those things. பின்னானவளை நான் மறந்து விடுகிறேன், என் இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். I have a calling, I have a goal, I need to reach it. இதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு என்னால் முடியாது, நான் போக வேண்டும். வாஞ்சை இருந்தால் மாத்திரம் பத்தாது, பின்னானவளை மறக்கவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம், எகிப்தின் தேசத்திலிருந்து புறப்பட்ட தேவனுடைய ஜாதி இஸ்ரவேலர், அவர்கள் பிரயாணித்து வரும்பொழுது
பல கஷ்டங்களை அவர் அனுபவித்தார்கள். They went through problems. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவர் ப்ராப்ளத்துக்குள்ளே போகும் பொழுது கவனிங்க, அவர்கள் முணுமுணுக்க ஆரம்பித்தார். They started murmuring. தேவனுக்கு எதிராக, மோசேக்கு எதிராக அவர் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். முணுமுணுப்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். God hates murmuring. யார் எதிர்த்து முணுமுணுத்தார்கள்? They murmured against the leadership, God's ordained leadership. என்ன சொல்ல வரேன் உனக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தேவன் அவர்கள் கொடுத்த தலைவர்களுக்கு எதிராய் அவர்கள் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். ஏன் நான் முன்னேறி செல்லாமல் எனக்கு தடை இருக்கிறது? காரணம், தேவன் உனக்கு கொடுத்த தலைவர்களுக்கு எதிராய் நீ முணுமுணுக்கிறாய். இது உன்னோட பாஸ்டராக இருக்கலாம், இது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், வேலைத்துறையில் உங்கள் பாஸாக இருக்கலாம். கவனிங்க, முணுமுணுக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதான் மோசே இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து இப்படி சொல்லுகிறார். 16 அதிகாரம் 8ஆம் வசனம். And Moses said, this shall be when the Lord shall give you the evening flesh to eat, and in morning bread to full. For the Lord heareth your murmuring, which ye murmur against him. For what are we? Your murmuring is not against us, but against God. தமிழில் சொல்கிறேன். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும், விடிய காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்க உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம்? உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான். கவனிச்சிங்களா? நீங்க சொல்ற எனக்கு அந்த பாஸ்டர் பிடிக்கல, பாஸ்டர்மா எனக்கு பிடிக்கல, எங்க அப்பா அம்மா எனக்கு பிடிக்கல, ஆர் என் பாஸ் எனக்கு பிடிக்கல, நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க முணுமுறுப்புகிறது யாரு? தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த தலைவர்களுக்கு எதிராய் நீங்கள் முறுமுறுக்கிறீர்கள். மோசே சொல்கிறார், நாங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த தலைவர்கள். நீங்க எங்களை பார்த்து முறுமுறுக்கிறத நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களை பார்த்து நீங்க முறுமுறுக்கல, தேவனை பார்த்து நீங்கள் முறுமுறுக்கிறீர்கள். You are murmuring against God, not just us as leaders, as pastors. தேவனுக்கு எதிராய் நீ முறுமுறுக்கிறாய். நீ தேவனுக்கு எதிராய் நீ முறுமுறுக்கும் பொழுது எப்படி அவர் உன்னை வழி நடத்துவார்? நீ எப்படி முன்னேறி செல்ல முடியும்? யோசித்து பார். நீ முன்னேறி செல்வதற்கு மிகவும் பெரிதான ஒரு தடை இதுவாய் இருக்கலாம். எல்லாவற்றிலும் கீழ்ப்படியலாம், ஆனால் உனக்கு பிரியமில்லாத ஒரு இடத்தில் நீ முணுமுணுத்திருக்கலாம். நீ தேவனிடத்தில் மன்னிப்பு கேள், உன் போதகர் இடத்துல மன்னிப்பு கேள், உன் தலைவர் இடத்துல மன்னிப்பு கேள், உங்க அப்பா அம்மா இடத்துல மன்னிப்பு கேள். எல்லாவற்றையும் சரி செய், நீ கண்டிப்பாய் நீ முன்னேறுவாய். ஹல்லேலூயா. நான் 35 வருடங்களில் பல பேரை நான் பார்த்திருக்கிறேன், ஆயிரக்கணக்கான பேரை நான் பார்த்திருக்கிறேன். I've counseled so many people. அவளுக்கு நான் சொல்லும் ஒரு காரியம் இதுதான். இது நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம். ஓ, இவங்களை எனக்கு பிடிக்கல, அதனால முறுமுறுக்காத, அவங்களுக்கு எதிராக நீ பேசாதே. பிடிக்கவில்லை என்றால் வாயை மூடிக்கொள். காரணம், தேவன் அவர்களை உனக்கு தலைவராக வைத்திருக்கிறார். புரிஞ்சுச்சா? தேவன் உன்னை
உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போக வேண்டுமென்றால் நம் முறுமுறுப்பதை நிறுத்திவிடு. பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம் 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 தெய்வ பிரசன்னம் உயிரின் ஊற்றே நீயாவாய் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய் உயிரின் ஊற்றே நீயாவாய் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய் உறவின் பிறப்பே நீயாவாய் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய் உறவின் பிறப்பே நீயாவாய் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய் நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. கடைசியாக wait for him to open the right door for you. திறந்த வாசலை அவர் திறந்து உனக்கு கொடுப்பதற்காக நீ காத்திரு. முன்னேற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், முன்னேறி செல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். எப்படியாவது எந்த வாசலையாவது திறந்து நான் முன்னேற வேண்டும். சகோதரன் சகோதரி, அப்படி ஆகாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி ஆகாது. ரெவலேஷன் 3:8 வெளிப்படுத்தல் 3:8 He says, I know your works. Behold, I have set before you an open door, and no man can shut it. For thou hast a little strength, but you have kept my word, and you have not denied my name. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டிருப்படியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. சொல்றேன், பாஸ்டர், நான் வார்த்தை கை கொண்டிருக்கிறேன், நான் என் தேவனை நான் நேசிக்கிறேன், நான் ஆலயத்திற்கு செல்கிறேன், ஆலயத்துக்கு பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டு வருகிறேன். தேவன் உனக்கு வழியும் வாசலையும் திறந்து தருவார். அவர் திறக்கும் வாசல் யாராலையும் மூட முடியாது. அந்த வாசல் உனக்கு மாத்திரம்தான். It's just for you. And when you go in, you will see the blessings that's following you. அந்த வாசல் உனக்கு மாத்திரம்தான். நீ உள்ளே முன்னேறி செல்லும் போது ஆசீர்வாதம் உனக்கு பின்னதாக வரும். எல்லா தடைகளும் உடையும். தேவன் அற்புதமாய் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவார். அவர் திறந்த கதவை, உனக்காக திறந்த கதவை யாராலும் மூட முடியாது, யாராலும் பூட்டவும் முடியாது. சகோதர சகோதரியே, இந்த நாளிலும் இந்த 5 காரியங்களை நான் உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். இந்த 5 காரியங்களை நீர் செய்வாயானால், இந்த 5 தடைகளை நீர் உடைப்பாயானால், நீ முன்னேறுவதற்கு இது ஒரு வசதியாய் உனக்கு இருக்கும். முதலாவது, have a desire, ஒரு வாஞ்சை உனக்குள்ளே இருக்க வேண்டும். இரண்டாவது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வெயிட் ஃபார் யுவர் சீசன். அந்த சீசனுக்காக நீ வெயிட் பண்ணுங்க. மூன்றாவது, சில காரியங்களை நீ விட்டு விட வேண்டும். யூ ஹேவ் டு லெட் திங்ஸ் கோ.
அந்த காரியத்தை விட்டுவிடும் பொழுது தேவன் அற்புதமாய் உனக்கு வழிவாசலை அவர் திறந்து தருவார். நான்காவது, தேவன் உனக்கு ஏற்படுத்தின தலைவர்களை நீ மதிக்க நீ கற்றுக்கொள், கீழ்ப்படிய நீ கற்றுக்கொள். ஐந்தாவது, தேவன் உனக்கு திறந்திருக்கும் அந்த வாசலை மாத்திரம் நாடி நீ போ. தேவன் உன்னை முன்னேற்றுவார். தேவன் அற்புதமாய் உன்னை வழி நடத்துவார். You will move forward and you will cross over. முன்னேறுவது மாத்திரமல்ல, நீ கடந்து செல்வாய். அற்புதமான காரியங்களை தேவன் உனக்கு செய்வார். உன்னோடு நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அவர்களோடு நீர் இடைப்படும். அந்த வாஞ்சை அவர்களுக்குள் இருக்கட்டும். அந்த காலத்திற்காக அவள் காத்திருக்க அவள் கிருபை செய்யும். சில காரியங்களை விட்டுவிட, சில நண்பர்களை விட்டுவிட, சில காரியங்களை விட்டுவிட அவர்களுக்கு நீ கிருபை செய்யும். ஆமாண்டவரே, நீர் கொடுத்த அந்த லீடர்ஷிப் அவளுக்கு ஒபே பண்ண கிருபை செய்யும். நீர் திறக்கும் வழிவாசலை மாத்திரம் நாடி போக அவளுக்கு கிருபை செய்யும். அப்படி செய்வதற்காக ஆண்டவரே நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், காத்து வழி நடத்தும். இந்த சபையில் இன்னும் அதிகமாக வளர நீர் கிருபை செய்யும். உமக்காக ஒவ்வொருவரும் ஆண்டவரே எழுந்து ஜொலிக்க நீர் கிருபை செய்யும். எல்லா வியாதிகளையும், எல்லா டிசீஸ்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மலமாக்குகிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உடைத்து போடுகிறோம். சந்தோஷமும் சமாதானமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கட்டும். ஆசீர்வதியும், காத்து வழி நடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் டிஜி மெம்பர்ஸ். நான் பிரதர் பால் பேசுகிறேன், சர்ச் ட்ரெஷரர். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த எம்சிஓ காலகட்டத்தில் வந்து நம்ம எங்கேயும் நம்ம மீட் பண்ண முடியாதனால, அதாவது சர்ச்சில் மீட் பண்ண முடியாதனால, இப்போ உங்களோட டைட்ஸ் அண்ட் மிஷன் பிளேஜ் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தடுமாறி கொண்டு இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, நாங்கள் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். இந்த குரூப்பில் நான் இப்போ கொஞ்சம் இதில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட டைட்ஸ் அண்ட் மிஷன் பிளேஜஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரான்ஸோ கேஷ் டிபாசிட் நீங்கள் பண்ணலாம் இந்த அக்கௌண்ட்டில். ஓகே, ஃபார் டைட்ஸோட உங்களோட டைட்ஸ் என்ன பண்ணுங்கள், பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்டில், ஜிசிசியோட பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஃபார் மிஷன் பிளேஜ் வந்து எம்பேங்க் அக்கௌண்ட். தயவு செஞ்சு உங்களோட டைட்ஸை வந்து டைட்ஸை வந்து பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்லேயும், மிஷன் பிளேஜ்லாம் வந்து எம்பேங்க் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபோ டிபாசிட், கேஷ் டிபாசிட் நீங்கள் பண்ணிடலாம் ஏடிஎம்மில். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. உங்களுக்கு எதுவும் சந்தேகம், உங்களுக்கு எதுவும் குவேரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் இதை என்னை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை சிஸ்டர் ரீனாவை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த டைட்ஸ் மிஷன் பிளேஜ் ட்ரான்ஸ்ஃபர் குறித்து. அப்படி நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா இல்லை டிபாசிட் பண்ணிட்டீங்கனாக்கா தயவு செஞ்சு எனக்கு இல்லைனா சிஸ்டர் ரீனாக்கு நோட்டிஃபை பண்ணுங்கள். உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் குறித்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா அந்த ஸ்லிப் இருக்கும்ல, இதை ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லிப் வரும். இல்லைனாக்கா கேஷ் டிபாசிட் நீங்கள் பண்ணாலும் அதில் ஸ்லிப் இருக்கும். அதை வாட்ஸ்அப் பண்ணி விட்ருங்க. இதை எனக்கு நீங்கள் குரூப்பில் போட தேவையில்லை, எனக்கு பர்சனலாக இல்லைனா சிஸ்டர் ரீனாக்கு பர்சனலாக நீங்கள் வந்து அந்த ஸ்லிப்ஸை அனுப்பி விட்ருங்க. தேங்க்யூ.